குட் மார்னிங் கைஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிலிமினரிக்கு ஆப்டிடியூட் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது செஷன் 10 ஏரியா அண்ட் வால்யூம். ஸோ ஜாமெண்ட்ரி அண்ட் மென்சுரேஷன் சொல்லக்கூடியதில் நம்ம முக்கியமான டாபிக் 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இனிஷியலாக என்னென்ன ஃபார்முலாஸ் எப்படி நம்ம ஞாபகம் வைக்கிறது, அந்த ஃபார்முலாஸ் என்னென்ன வருது, ஏரியா 2D 3D, ஏரியா, வால்யூம், பெரிமீட்டர், ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த மாதிரி எல்லா ஃபார்முலா ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து அது ரிலேட்டடாக 23 and 24 இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 அதர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துலேயும் வந்த கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி ஸோ பார்ட் 1 கொஞ்சம் பார்க்கலாம், ரிமைனிங் வந்து பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலகிராம் ஃபோரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா யூ கேன் டிஸ்கஸ் தி கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஜாமெண்ட்ரி அண்ட் மென்சுரேஷன். ஓகேவா? ஜாமெண்ட்ரி அண்ட் மென்சுரேஷன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கும்போது பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அஸ் அ ஒரு ஆஃபீஸராக, ஒரு கலெக்டராக, இல்லைனா வந்து ஒரு பியூரோக்ராட்டாக உங்களுக்கு தெரிய வேண்டியது லேண்டோட மெஷர்மெண்ட். ஓகேவா? லேண்டு மெஷர்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு கலெக்டர் அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது தான் நீங்கள் கலெக்டரு. ஸோ அது போக வேறு பவர்ஸ் இருந்தாலும் இனிஷியல் வந்து லேண்ட் ரெவென்யூ. ஸோ லேண்டை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஷேப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, அடுத்து சர்க்கிளு, அதுக்கப்புறம் வந்து கியூபாய்டு, 2D 3D ரெண்டுமே பார்ப்போம். 2D ஒன்று தனியாக பார்ப்போம், 3D நம்ம அதிலே சேர்ந்து பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கடுத்து டயக்ராம் போகிற ஸ்கொயர் பார்த்திங்கன்னா க்யூபு, அடுத்து கியூபாய்டு, சர்க்கிள் வந்துச்சு, அடுத்து ஸ்பியரு, அடுத்து சிலிண்டரு, அடுத்து வந்து கோனு, சிலிண்டரு, கோனு. அதுக்கும் போக அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாலோ இருக்குது இல்லையா, ஹாலோ சிலிண்டர். அதுக்கப்புறம் வந்து ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியரு, அடுத்து ட்ரையாங்கிள், அடுத்து வந்து ட்ரையாங்கிளு, அதுக்கப்புறம் வந்து பேரலோகிராம், ரோம்பஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் பார்ப்போம். சரியா? இந்த ஷேப்ஸோட பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ லேண்ட் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது, ஸோ நம்ம ஜாமெண்ட்ரி ஆரம்பிக்கும்போது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சிலது இருக்குது. என்ன அப்படின்னா யூனிட் கன்வர்ஷன்ஸ்னு ஒரு மேட்ரு இருக்குது. சரியா? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா? அடுத்து 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே? ஸோ இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. ஸோ இது போக இந்த லேண்டு மெஷர்மெண்ட்டில் நான் என்ன சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, ஜென்ரலி ஸோ நம்ம லேண்டு மெஷர்மெண்ட்டில் என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, ஒரு லேண்டை எப்படி உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க, அதாவது லேண்டை என்ன மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணுவாங்க. சிட்டி, ரூரல் அந்த மாதிரி ரெண்டாக பிரியும், அர்பன் ரூரல்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ ரூரலில் பார்த்திங்கன்னா இன்னும் லேண்டை சென்ட் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் தான் மெஷர் பண்ணுறாங்க. ஒரு சென்ட் ஈக்குவல் டு 435.6 ஸ்கொயர் ஃபீட். ஒரு சென்ட் ஈக்குவல் டு 435 ஸ்கொயர் ஃபீட். இதுவே நீங்கள் அர்பனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்லேயும் பண்ணுறாங்க, இல்லைனா ஸ்கொயர் மீட்டரில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. பட் ஜென்ரலி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஒரு கிரவுண்ட் அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இது போக நீங்கள் லேண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பட்டா சிட்டா அடங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே லேண்டுக்கான ஒன் ஆஃப் தி ப்ரூஃப். ஸோ அதில் என்ன இருக்கும், சர்வே நம்பர் இருக்கும், அதாவது புல எண் சொல்லுவாங்க, சர்வே நம்பர் இருக்கும், லேண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்கும்.
சரியா? இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லேண்ட் எக்ஸ்டெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போ அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூரலில் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அர்பனில் வந்து ஸ்கொயர் மீட்டர் ஏர் ஹெக்டேர் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர் 100 ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஏர், 100 ஏர் ஒரு ஹெக்டேர் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஏன் சார் இதுதான் கேட்க மாட்டாங்களே? ஏன்னா இல்லைப்பா, இதை வந்து யூபிஎஸ்சி 2024 இதை வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து நம்ம எல்லா டைமும் கொடுத்துருந்தாலும் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க. அதனால் கம்பல்சரி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதே மாதிரி நம்ம இப்போ நார்மலாக என்னென்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்? லிட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ 1 மீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இது ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா மீட்டர் கியூப்லேருந்து லிட்டருக்கு மாறுற ஒரு இதுதான். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் ஈக்குவல் டு 1 kg இருக்கும் அப்படிங்கிறது நார்மல் இது. பட் ஸ்டில் 1 மீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம் இருக்கிற ஒரு சாலிடுக்குள்ளே உங்களுக்கு 1000 லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஒரு சில இது தெரிஞ்சால் போதும், நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஈவன் தோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேக்ட் எல்லாமே படித்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், அதோட ஃபார்முலாஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேவா? மொரவரிலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேங்க் கட்டினா எத்தனை பேருக்கு வாட்ரு அதில் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும், இல்லைனா அந்த சைஸ் உள்ள ஒரு ரூமை கட்டுறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும், இல்லை அப்படின்னா எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, அதை எப்படி கட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு ஷீட் இருக்குது, இதை வந்து சிலிண்டர் ஷேப்பில் மாற்றினா இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும், இல்லைனா வந்து எத்தனை பக்கம் இருக்கும், ஒரு பக்கத்தோட லென்த் என்னவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம ஸ்கொயர் ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸ்கொயரோட ஃபார்முலா, ஒரு ஸ்கொயர் இப்படி தான் இருக்கும். ஸ்கொயர் அப்படின்னா ஆல் பக்கங்கள் ஆர் ஈக்குவல். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் சொல்லலாம். ஸோ இதோட டயகனல் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2D 3D ரெண்டு இது இருக்குல்ல. 2D நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ 2Dயில் நம்ம என்னென்ன பார்ப்போம்? ஃபஸ்ட்டு வந்து ஏரியா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கடுத்து ஓகே பெரிமீட்டர் பார்ப்போம். ஸோ இதோட ஏரியா ஈக்குவல் டு பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு, பெரிமீட்டர்னால் இந்த ஒரு இடத்துல இருந்து இப்படி சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பெரிமீட்டர். இங்கே ஏன்னா இங்கேயே தான், இங்கேயே தான். அப்போ சுற்றி வர்றதுக்கு மொத்தம் 4A ஆகும். ஸோ 4A அப்படிங்கிறது பெரிமீட்டர். ஓகேவா? சரி, டயகனல் இருக்குல்ல, டயகனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆஸ் பர் பிதாகரஸ். ஓகேவா? ஸோ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அப்படின்னா இது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதை ரூட் ஆஃப் 2A ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதை ஏ ரூட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயகனல் ஒரு ஸ்கொயரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ரூட் 2 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவே ஒரு ஸ்கொயரை நம்ம வந்து 3Dயாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஏ லென்த்து பிரெத்து ஹைட் உள்ள ஒரு 3D இமேஜாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் ஏரியா கிடையாது. இதில் என்ன கிடைக்கு? சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதில் ஒரு ஃபேஸ்க்கு ஏரியா நம்ம ஏ ஸ்கொயர் பார்த்தோம். we know that the cuboid, சாரி இது வந்து கியூப் இல்லை, ஒரு கியூபுக்கு வந்து 6 பக்கம் இருக்கும். அப்போது 6A ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம பார்க்குறது வால்யூம். ஓகேவா? வால்யூம் நம்ம ஏன்னா 3Dனாலே நம்ம என்ன பார்ப்போம்? வால்யூம் பார்ப்போம். வால்யூம் வந்து ஏ கியூப். வால்யூம் வந்து ஏ கியூப். அதுக்கடுத்து இதில் பார்க்குறது டயகனல். இதில் என்ன சார் டயகனல் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இந்த பாட்டம்லேருந்து இந்த டாப் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இதில் என்ன கிடைக்கும்? லாங்கஸ்ட்டு டயகனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் லாங்கஸ்ட் டயகனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ரூட் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 3Dயில் டயகனல் அப்படிங்கிறது ஏ ரூட் 3, 2Dயில் ஏ ரூட் 2. ஸோ ஏரியா, பெரிமீட்டர், டயகனல்,
வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா டயகனல். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்து என்னது, ரெக்டாங்கிளுக்கு பார்ப்போம். ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள்ங்கிறது இதுதான். ஒரு லென்த் இருக்கணும், ஒரு பிரெத் இருக்கணும். லென்த்து பிரெத்தை விட எப்போவுமே அதிகமாக இருக்கணும். அது நார்மலாக உள்ள ஃபேக்ட்டு. சரி, இதுலேயே நம்ம பார்க்குறது. ஓகேவா? இதில் அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஈக்குவல் டு லென்த்தையும் பிரெத்தையும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஏரியா கிடைச்சிரும். ரெண்டாவது எது பார்ப்போம், பெரிமீட்டர் பார்ப்போம். பெரிமீட்டர்னால் இங்கேருந்து நீங்கள் சுற்றி வரணும். அப்போ எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பின்னு வரும். இதுதான் 2 × எல் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதுலேயும் டயகனல் இருக்குது. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு என்ன இருக்குது, டயகனல் இருக்குது. டயகனல்ஸ் ஈக்குவல் டு √L² கூட்டல் B² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2D. இப்போ இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம், 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 3D பார்த்திங்கன்னா ஒரு லென்த்து ஒரு பிரெத்து இது ஹைட் இருக்குது, இது பிரெத் இருக்குது, இது ஹைட் இருக்குது, இது பிரெத் இருக்குது, இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு, இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வால்யூம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய என்னது, வால்யூம்ஸ் ஈக்குவல் டு லென்த்து பிரெத்து ஹைட்டு. ஓகே, தென் என்ன இருக்குது, இதுலேயும் என்ன இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. அப்போது இது வந்து L × H இருக்குது, இது B × H, இது L × B. ஓகேவா? ஸோ லென்த்து இன்ட்டு பிரெத்து எத்தனை இருக்குது, மேலே ஒன்று கீழே இருக்குது. அப்போ 2 காமனாக வச்சு 2 × LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து என்னது, சர்ஃபேஸ் ஏரியா. இதுலேயே டயகனல்ஸ் ஈக்குவல் டு என்னது, L² கூட்டல் B² ப்ளஸ் H². ஸோ இதை யூஸ் பண்ணி சம்மு கேட்டிருக்காங்கப்பா. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் வந்து லாங்கஸ்ட்டு டயகனல் வந்து என்னவாக இருக்கும், லாங்கஸ்ட் லென்த் ஆஃப் ஒரு ராடை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன இதில் வைப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் L² B² H² ரூட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கியூபாய்டுன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம கியூபாய்டு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ சர்க்கிள் பார்த்தாச்சு, ரெக்டாங்கிள் பார்த்தாச்சு. இதுக்கு எடுத்து பார்க்குறது வந்து என்னது, ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஸோ ட்ரையாங்கிள். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் கிடையாதுப்பா. ஓகேவா? ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் half ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஸோ மோஸ்ட்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம், 3 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், 3 பக்கமே சமமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஐசோலேட்டரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ஸோ பேசிக்காக ட்ரையாங்கிள்ட்டு பார்க்கும்போது சரியா. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். பேசிக் 1 2 2 பார்ட் இருக்குது. இப்போ நம்ம இது ப்ரெட் இருக்கு இல்லையா, ப்ரெட்டை இப்போ ஈக்குவலாக டயகனலாக கட் பண்ணால் இருக்கும், 2 பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து பேஸு, இது ஹைட்டுன்னு வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு ரெக்டாங்கிளாக இருந்தால் BH அப்படிங்கிறது ஏரியாவாக இருக்கும். பட் 2 பீஸாக பிரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இதோட ஏரியா ஆஃப் BH, இதோட ஏரியா ஆஃப் BH. ஸோ நீங்கள் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பெரிமீட்டர் அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு இது பேஸு, இது ஹைட்டு, இது என்னது √B² ப்ளஸ் H². பெரிமீட்டர் என்னது B ப்ளஸ் H ப்ளஸ் √B² ப்ளஸ் H². ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் கொடுத்தாலும் சரி, அந்த ஷேப்போட பெரிமீட்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஓகேவா? சரி, இதிலே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் சமபக்க முக்கோணம், அதாவது 3 பக்கமே என்னமாக இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்போ இதுக்கு ஏரியா ஒரு ஃபார்முலா பார்க்கும், √3/4A² அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இதிலே பெரிமீட்டர் ஈக்குவல் என்ன கிடைக்கும், 3A அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுவே போதுமானது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள் போயிடலாம். ஓகேவா? ஸோ சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்ன இருக்கும், ஒரு சர்க்கிள்னால் சர்க்கிளாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து R. ஓகேவா? R அப்படிங்கிறது ரேடியஸ். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. D அப்படின்னு சொல்லிட்டு
டயாமீட்டர். ஸோ d/2 தான் உங்களுக்கு என்னது r அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா ஒன்று ஏரியா பார்ப்போம். ஏரியா ஈக்குவல் டு ஓகேவா, ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2πr. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2πr அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் இப்போ இதுவரை பார்த்ததுல எதுவுமே இந்த பைங்கிற வார்த்தையை என்ன பண்ணல. பை ஈக்குவல் டு 22/7 அப்படிங்கிற வேல்யூ நம்ம போடுறோம். ஸோ எங்கெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ் வருதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கர்வ் வருதோ அங்கெல்லாம் இந்த பை வந்து என்ன ஆயிரும் அப்படி ஆஜராகிற அப்படி. ஓகேவா? ஸோ சர்க்கிளுக்கு இதான் பை ஆர் ஸ்கொயர் 2πr இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இது வந்து சர்க்கிள் 2D. இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டு கொடுத்தோன்னா இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம்டு அஸ் சிலிண்டர். சிலிண்டர். ஓகேவா? ஸோ சிலிண்டர்னு பார்க்கும்போது சிலிண்டர் வந்து 3D ஆகிடுச்சு. 3D அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்யூம். 3Dனா ஃபஸ்ட்டு வால்யூம். ஸோ இது வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட்டு கொடுக்குறதுனால கிடைக்கிறது என்னது வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இதுக்கடுத்து என்ன இருக்குது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா கர்வாக இருக்கிறது மட்டும். இப்போ பாருங்களேன், கர்வாக இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறது இந்த அவுட்டர் லைன் தான் என்னது கர்வு. ஸோ இப்போ நான் வரைகிறது என்னது சர்க்கிள். இதோட அவுட்டர் லைன்னா 2πr. இதுக்கு ஒரு ஹைட்டு கொடுக்கும்போது என்ன வந்துடுது, ஃபுல்லாக கர்வ் வந்துடுதா, கவர் ஆயிடுதா. ஸோ 2πrh. இங்கே பாருங்கள், வால்யூம் பை ஆர் ஸ்கொயர், சர்க்கிள் போடுறோம் ஒரு ஹைட்டு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr, பெரிமீட்டர் போடுறோம் ஒரு ஹைட்டு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னா இந்த கர்வு எல்லாம் சேர்த்துட்டு மேலே ஒரு என்ன இருக்குது, ஒரு கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது, மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போது 2πrh ப்ளஸ் 2πr ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு சர்க்கிள் இருக்குது, அப்போ 2πr² நான் போடுறேன். இதில் 2πr காமனாக எடுத்தால் h ப்ளஸ் r அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வால்யூம்க்கு வந்து πr² வச்சு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrh, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr × h ப்ளஸ் r இப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சர்க்கிள் பார்த்தாச்சு, சிலிண்டர் பார்த்தாச்சு. இப்போ சிலிண்டருக்கும் கோனுக்கும் ஒரு சிமிலர் இருக்குது. இப்போ நம்ம கோன் பார்க்க போகிறோம். சிலிண்டருக்கும் கோனுக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, சிலிண்டரை இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, கோன் வந்துடும். ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்னது சிலிண்டரோட ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், πr² h பார்த்தோமா. இது 1/3πr²h. ஸோ சிலிண்டர் ஃபார்முலா படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன எடுத்துடலாம், கோனோட ஃபார்முலா எடுத்துடலாம். ஸோ 1/3πr²h. ஸோ அதுக்கு அடுத்து இதுலேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது, கர்வ் இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, இந்த இதோட நான் தனியாக போடுறேன். இந்த ஒரு கோன் இதில் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது இந்த இங்கேருந்து அப்படியே சுற்றி அந்த கர்வு மட்டும் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வரும்போது நடுவில் உள்ளது ஹைட்டு, இது ஸ்லாண்டிங் லைன் எல், இது வந்து எனது ஆர், இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா πrl அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னா πr × l + r அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி. ஸோ இதை நான் எப்படி சொல்கிறேன், இங்கே பாருங்கள், πrl அப்படிங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, πrl அப்படின்னு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் கீழே என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, இது πr². இதில் தான் πr காமனாக எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், l + r கிடைக்கும். ஸோ அதுதான் என்னது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து கோனுக்குள்ள ஃபார்முலா. சரி, இதே இதில் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுத்துறேன். என்ன அப்படின்னா ஹாலோ சிலிண்டர். ஸோ ஹாலோவுக்கு தனியாக நான் ஃபார்முலா சொல்லித்தரல. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சிலிண்டருப்பா, இது வந்து என்னது ஒரு சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டர்னால் உள்ளே என்ன பண்ணுறா, அந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலி வால்யூம் ஈக்குவல் என்ன பார்த்தோம், πr² h பார்த்தோமா. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா,
இது குட்டி ஆர், இது என்னது பிக் ஆர். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போது இந்த மாதிரி சம் பார்த்துருக்கோம். என்னது இப்போ 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் டாட் 20 ஸ்கொயர். இதுக்கு வேல்யூ கேட்டால் 1 to 20 ஸ்கொயர் வர ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அடுத்து 1 to 10 ஸ்கொயர் வரை கண்டுபிடிப்போம். இதை மைனஸ் பண்ண ஆன்சர் வரும் இல்லையா? சேம் ஃபார்மேட் தான். இதில் என்ன இருக்குது? பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச்இ மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்பிட்வீன் உள்ள ஏரியாவோட என்ன கிடைச்சிரும்? வால்யூம் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சரி சரி. இதுக்கடுத்து ஸ்பியர். இதுக்கடுத்து என்னது? ஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னா கோலம்னு சொல்லுவாங்க. ஸ்பியர்னால் கோலம். கோலங்கள் இல்லைப்பா, கோலம். பூமி கோலம் இருக்கு இல்லையா? பூகோளம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கோலம். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி. ஆனால் வந்து இப்போ வாலிபால் மாதிரி இந்த மாதிரி ஒரு தர்பூசணி பழம் மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ ஸ்பியருக்கு ஃபார்முலா இது 3Dங்கிறனால வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? 4/3 பை ஆர் க்யூப். இதுவே சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா 4 பை ஆர் ஸ்கொயர் சொல்கிறாங்கப்பா. என்ன அப்படின்னா ஒரு 4 சர்க்கிளை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். 4 பக்கமும் சர்க்கிள் வச்சு கவர் பண்ணிடலாம், அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஸ்பியர் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஹெமிஸ்பியர் பார்க்க போகிறோம். செமிஸ்பியர் என்ன ஹெமிஸ்பியர் நல்லா இல்லையே? ஓகே இருங்க, அழகாக வரைகிறேன். ஹெமிஸ்பியரோட ஷேப் பார்த்திங்கன்னா நத்திங் பட் ஒரு கப் அண்ட் சாசர்னு சொல்லலாம், இல்லைனா திருவோடு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சரியா? ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வால்யூம். ஸோ ஸ்பியரில் பாதி, அப்போ 2/3 பை ஆர் க்யூப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது ஓகே. இந்த இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம பார்க்கல இதில் ஸ்பியரில். ஏன்னா ஃபுல்லாகவே கர்வாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் 4 பை ஆர் ஸ்கொயர் நம்ம போட்டோம். இந்த இடத்துல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்குது. எதில்? ஹெமிஸ்பியரில். ஓகேவா? அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இங்கேருந்து அப்படியே வருது, இது வரை வருது. இதுதான் என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஆல்ரெடி 4 பை ஆர் ஸ்கொயர் போட்டுருந்தாங்களா, அதில் பாதி என்னது? 2 பை ஆர் ஸ்கொயர். இதான் என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சப்போஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது இதுக்கு மேலே பாருங்கள் ஒரு சர்க்கிள் இருக்கா? ஸோ அதுக்கு ஒரு பை ஆர் ஸ்கொயர் வருமா? அப்போது 2 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 பை ஆர் ஸ்கொயர். அப்படிங்கிறதா என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ இவ்வளோ இது தெரிஞ்சாலே போதுமானதான். இதுக்கு மேலே ஒரு 2-3 ஷேப் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷேப் இருக்குது. ட்ரெப்பீசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா சரிவகமா, சரிவகம் நாற்கரமா, சரிவகம் தான். சரியா? ஸோ ட்ரெப்பீசியம் அப்படிங்கிறது என்னது தான்? சரிவகம் தான். ஓகே. சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பண்ணுறோம் அப்படின்னா, சார் சரிவகம் பெருசாக பார்த்ததுலேயே சார்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து இது ரெக்டாங்கிள் தெரியும்ல, ரெக்டாங்கிள் தெரிஞ்சால் போதுமானது. ஓகே. சரிவகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு பார்ட், இப்படி ஒரு பார்ட், இங்கே ஒரு பார்ட், இங்கே ஒரு பார்ட். மேலே ஏ அப்படிங்கிற லென்த்து, பி அப்படிங்கிற லென்த்து, இது வந்து எனது ஒரு ஹைட்டு. ஓகேவா? சரி. இப்போது இதுக்கு வந்து எனக்கு ஏரியா தெரியணும், பெரிமீட்டர் தெரியணும். சரி, இங்கே பாருங்கள் ABCD. பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் AB BC CD AD. இதான் என்னது? பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ ஏரியா மட்டும் இப்போ ஒழுங்காக தெரியணும். ஏரியா ஈக்குவல் டு, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்போவுமே ஒரு பேஸும் ஹைட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? இதில் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஹைட் இருக்குது, ஹைட்டு காமன் தான், ஹைட் இருக்குது, ஆனால் ஒரு பேஸ் இல்லை, ஒரு பேஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த பேஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மேலே ஏ இருக்குது, கீழே பி இருக்குது. நான் ஆவரேஜ் சொல்லியிருக்கேன், ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒரு ஆவரேஜ் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி அப்போது A+B/2 இன்ட்டு ஹச் போட்டுடலாம். ஸோ ஏக்கும் பிக்கும் காமனாக ஒரு வேல்யூ எடுத்தாச்சு, இன்ட்டு ஹச் எடுத்தாச்சு. அப்போ இதுதான் என்னது? ஏரியாவோட ஃபார்முலா. ஓகேவா? அதுக்கடுத்து பேரலோகிராம்.
பேரலோகிராம்னா இணைகரம் சொல்லுவாங்கப்பா, இணைகரம், இணைந்த கரங்கள், ஓகேவா, இணைகரம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ஒரு ரெக்டாங்கிளை ஒரு லெஃப்ட் ஒரு அடி விட்டிங்கன்னா என்ன வரும், இந்த மாதிரி சரிஞ்சிரும்ல, இந்த மாதிரி இருக்கிறதா எனது பேரலோகிராம். ஸோ இதுக்கு வந்து ஹைட் இருக்கும், ஓகே, இது ஒரு ஹைட் இருக்கும், லென்த்து பிரெத் இருக்காது, இந்த ஹைட்டு மட்டும் தான் இருக்கும், சரியா. ஸோ இப்போ இதில் என்னென்னா, சார் இதுக்கும் ஃபார்முலா தெரியாது, இதுக்கும் தனியாக ஃபார்முலா படிக்க தேவையில்லை. ரெக்டாங்கிள்குள்ளே ஃபார்முலா ஆனது பேஸ் இன்ட்டு ஹைட்டு போடுவோம்ல. ஸோ அதே தான் என்னென்னா, இந்த பார்ட் இருக்க இதை கட் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ரெக்டாங்கிளோட இன்னொரு வெரைட்டி தான் என்னது, பேரலோகிராம். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 L × B போடுற இடத்துல பேஸ் இன்ட்டு ஹெச்னு போடணும், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இது ஈஸி தான்ப்பா, ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரைட்டா, ஃபைன். நெக்ஸ்ட்டு ராம்பஸ். ஸோ ராம்பஸ் அப்படின்னா சாய் சதுரம் சொல்லுவாங்க, ராம்பஸ், RHOMBS. ராம்பஸ் அப்படின்னா சாய் சதுரம் சொல்லுவாங்க. எப்படி ஒரு ரெக்டாங்கிளை நம்ம வந்து சைடில் அடித்து அதை சரிச்சு விட்டோமோ அதே மாதிரி ஒரு இது என்ன ஷேப்பு, சர்க்கிளை சரிச்சு விட்டிங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி வரும், எல்லா பக்கமும் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும், சரியா. அப்போது பெரிமீட்டர் வந்து 4A வந்துடும். ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் D1 D2, ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் D1 D2. இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபார்முலா படித்தாலே நீங்கள் போதும், ஓகேவா. இதுக்கடுத்து ஒரே ஒரு சின்ன டாபிக்னா ஏரியா ஆஃப் தி செக்டர், ஏரியா ஆஃப் தி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பிரிக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா ரெண்டு, இது ஏரியா ஆஃப் தி செக்டாரும் இருக்குது, அப்புறம் வந்து இது லென்த் ஆஃப் தி ஆர்க், லென்த் ஆஃப் ஆர்க். ஸோ ஆர்க் வச்சு வருது, ஓகேவா. ஸோ இப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் நான் சொல்லிட்டேன், இது வந்து ஆர், ஒரு டீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த ஏரியா நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஷேடட் ஏரியாவோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு, ஸோ மொத்தம் எனக்கு ஏரியாவோட ஃபார்முலானது πr² தெரியும். ஆனால் πr² ஃபுல்லாக எனக்கு கிடைக்கும், கரெக்டாக. எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னா β/360. ஸோ πr² அப்படிங்கிறது உங்களுக்கு சர்க்கிளோட ஃபார்முலா தெரியும், சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா தெரியும், இன்ட்டு β/360 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடச்சிரும். இதுவே லென்த் ஆஃப் ஆர்க், லென்த் ஆஃப் ஆர்க்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இருக்குது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இதோட அவுட்லைன், இந்த இதோட லென்த்து மட்டும் கேட்குறாங்க. இட் இஸ் நத்திங் பட் பெரிமீட்டர் மாதிரி. அதில் எப்படி நம்ம இந்த மாதிரி ஏரியா கேட்டோமா, இதில் என்ன கேட்டோம், இந்த லென்த் ஆஃப் ஆர்க் ஒரு நூலை வச்சு அளந்து அந்த நூலோட லென்த்து பார்ப்பலாம், அந்த மாதிரி லென்த் ஆஃப் ஆர்க் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஈக்குவல் டு நம்ம இதில் பண்ணுவோம், இதில் πr² ஏரியா ஃபார்முலா போட்டோம், இதில் என்ன பண்ணணும் 2πr, இதில் வந்து பெரிமீட்டரோட ஃபார்முலா போடணும் இன்ட்டு β/360, ஓகேவா, 360 டிகிரி. ஸோ இந்த இவ்வளோ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதை வச்சு நம்ம கேட்ட ஓரளவு எல்லா சம்முமே சால்வ் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான் இருக்கும், நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஓகேவா. இந்த சம் பாருங்க, the radius of conical tent 700 cm, height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if width of the rectangular canvas is 4 meter. அதாவது ஒரு செவ்வக வடிவில் ஒரு துணி இருக்குது, அதோட அகலம் 4 மீட்ரு, அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதை கவர் பண்ணுறதுக்கு, 700 சென்டிமீட்டர் ஆரம், 24 மீட்டர் உயரம், ஓகேவா. அதாவது இப்படி கோன் இருக்குது, இதோட ஆரம் கொடுத்துட்டாங்க 700 மீட்ரு, இது உயரம் கொடுத்துட்டாங்க 24 மீட்ரு. இதை சுற்றி கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இதை மேட்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லப்போனால் என்ன வரும், πr/l, இதுதான் நம்மளுக்கு வரும், கரெக்டாக. ஸோ இதில் L ஈக்குவல் டு இது 24, இது 0.7 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அதாவது we know that 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், கரெக்டாக. அப்போ 700 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 7 மீட்டர், இதில் 7 மீட்டர்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ L ஈக்குவல் டு √7² + 24² என்ன வரும், 7² 49 + 576 வருமா, இதை கூட்டினா 625 வருமா. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் 25 வரும்.
ஸோ ஸ்லாண்டிங் லென்த் என்னது 25. அப்போ இதில் என்ன அப்படின்னா பை ஆர்எல் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஏன்னா லென்த் இன்ட்டு பிறகு தான் என்னது நம்மளுக்கு வந்து ஏரியா. ஸோ பை 22/7 ஆர் 7 எல் 25 ஈக்குவல் டு லென்த்து தெரியாது, பிரெத் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பாதி 2, இதில் பாதி 11. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 25 × 11/2 இதுதான் லென்த்து. 25 11 பிறகுனா 25 275 வரும் கரெக்டாக. இதில் பாதி 137.5 உங்களுக்கு வந்துடும். அப்போ தான் கரெக்ட் தான், 415 கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஸ்டினை இப்படி தான் சால்வ் பண்ணணும். பட் நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்கிறோம், இது எதுவுமே பண்ணாமல் சால்வ் பண்ணக்கூடியது. என்ன அப்படின்னா இப்போ வந்து 24 மீட்டர் ஹைட்டு அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஹைட்டு தான். 7 மீட்டர் இதுவும் கொஞ்சம் பெருசு தான். இவ்வளோ பெருசாக நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி சுற்றி வரணும். 24 மீட்டர் ஹைட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மீட்டரில் சுற்ற முடியாது, 13 மீட்டரில் சுற்ற முடியாது, இந்த 1 மீட்டர்லேயும் சுற்ற முடியாது. கண்டிப்பாக ஆன்சர் 137.5 மீட்டராக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபார்முலா எதுவுமே தெரியாமல் லாஜிக் அப்ளை பண்ணி பண்ணக்கூடியது. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. சம்மில் வந்து சாய்ஸை பொறுத்து அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன ஆகும், டிசைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு many great circle can be a hemisphere have? அதாவது நம்ம ஃபேக்ட் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்பியருக்குள்ளே எவ்வளோ கிரேட்டஸ்ட்டு சர்க்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. அது வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹெமிஸ்பியர், ஒரு ஹெமிஸ்பியரில் கிரேட்டஸ்ட் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க ஒரு சர்க்கிள் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. ஸோ சம்டைம்ஸ் ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, இது பாருங்கள். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். சிலிண்டர் வால்யூம் என்னது πr²h. ஓகேவா. ஹூஸ் ஹைட் இஸ் 4 மீட்டர், பேஸ் ஏரியா 500 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பேஸ் ஏரியா அப்படின்னா இப்படி ஒன்று இருக்கும். இதோட பேஸ் வந்து 500 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர். ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஃபார்முலாவில் சொன்ன மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு ஒரு ஹைட்டு கொடுக்கும்போது தான் சிலிண்டர் வருதுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா πr² கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 500, 4 கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது ஆன்சர் 2000 மீட்டர் கியூப் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரை நீங்கள் ஃபார்முலா பேஸ்ட் இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஐ திங்க் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஓகேவா, அதில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்க்ரீஸ்டு பை 60 cm². எப்போ இட்ஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ்டு பை 1 cm. இன்க்ரீஸ்டு பை அதாவது சர்க்கிள் தான் πr² இருக்குது கரெக்டாக. இப்போ πr+1² இப்படி போட்டால் என்ன ஆகுது 66 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது இந்த ஆறுங்கிறது ஓல்டு, r+1 அப்படிங்கிறது நியூ ரேடியஸ். அப்போ ரேடியஸ் 1 cm இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு 66 cm² அதிகமாகுதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ பை அப்படிங்கிறது காமனாக எடுத்துடலாம். 22/7 ஈக்குவல் டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். r² + 1 + 2r - r² ஈக்குவல் டு 66 அப்படிங்கிறது கிடைக்கும். இது 1, இது 3, r² கட்டாயிரம் 2r + 1 ஈக்குவல் டு 21, 2r ஈக்குவல் டு 20, r ஈக்குவல் டு 10. r 10ன்னு கேட்டாச்சு. அப்போ நியூ இதோட ரேடியஸ் 10 + 1 என்னவாக இருக்கும் 11 cm இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா கேட்டிருக்காங்களா. அப்போ 22/7 × 11 × 11 ஓகேவா. இதை தான் 2/7 × 11³ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அங்கே 11 வந்த உடனே சாய்ஸில் எதில் 11 இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் தான் இருக்குது, சியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சம்மை பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த சம் பாருங்கள். இதுவும் 2024 கேட்ட சம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இன்க்ரீஸ்ட் ஸோ தட் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ்ட் பை 5%.
ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா 2πr. ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆன்னு சொல்லும்போது இதில் எது சேஞ்ச் ஆகும்? இந்த ஆர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ கொஸ்டினில் ஆர் 5% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஹிடனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஃபைண்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியான்னு என்னது? πr². இப்போ இந்த சம்மை நான் வந்து பர்சன்டேஜ் சம்முன்னு சொல்லவா இல்லை ஏரியா வால்யூம் சம் சொல்லவான்னு தெரில. ஏன் அப்படின்னா அதில் பர்சன்டேஜில் நம்ம இந்த மாதிரி சம் பார்த்துருக்கோம். இப்போ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இன்க்ரீஸ்ட் பை 5%. வாட் இஸ் அ சேஞ்ச் இன் ஏரியா? ஏரியா என்னது? πr². அப்போ 5%னா 1.05 இன்ட்டு 1.05. ஸோ இதோட ஆன்சர் என்னது? 5 கூடி இருக்குது. ஓகே, அப்போது 105² என்னது நம்மளுக்கு? 5க்கு பதிலாக 25, 10க்கு அடுத்து 11, 110 வருமா? அப்போ 11025 வரும். 4 டிஜிட் பிடிச்சா இவ்வளோ. அப்போ ஆன்சர் வந்து 10.25% இன்க்ரீஸ்னு வரணும். ஆன்சர் 10.25%. சப்போஸ் இதில் நான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னா இது வந்து எப்படி ஸ்கொயர் பண்ணுற டெக்னிக், ஸ்கொயர் டெக்னிக் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த ஏரியா மெத்தட் எதுக்கு 1.05 போட்டேன்? 100லேருந்து 5% இன்க்ரீஸ் 105. இந்த டெக்னிக்கை நம்ம பர்சன்டேஜ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதை கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 10.25ங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இங்கே 5ங்கிறனால r² வரும். 10ன்னு சொல்லி போடக்கூடாது. 5ன்னா 5² 25 போடக்கூடாது. 5.5 போட. அப்போ இது மட்டும் தான் இருக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? இந்த சம் பாருங்க. த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகே, height 7 cm is 66 cm². find the diameter of the cylinder அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ curved surface area of cylinder அப்படின்னா 2πr. கரெக்டாக? 2πrங்கிறது சர்க்கிள், அதுக்கு ஹைட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துடும். அப்போ 2πr h = அப்போ 2 இன்ட்டு π இன்ட்டு r3ல் h7 = 66 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இது 1, இது என்னது 3, 7 கட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஃபைன். இப்போ r = 3/2 சென்டிமீட்டர் அப்படிங்க எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு என்ன கேட்டாங்க? டயாமீட்டர் கேட்டாங்க. டயாமீட்டர் = 2rன்னு அர்த்தம். அப்போ 2 × 3/2ன்னு வரும். ஸோ இந்த 2 வந்துட்டு கிடைச்சுன்னா 3 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர். ஓகேயா? இந்த சம் பாருங்கள். ஒன் சைட் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்ட் 15 சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு சைடு வந்து 15. ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் என்னன்னா 17 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் பர் இந்த சம்மை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு சைடு 17² = √15² இப்படி ரூட் வரதில்ல ப்ளஸ் x² வரும். ஏன்னா வந்து 17 = √15² + x² வரும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ 17² 289 = 225 ப்ளஸ் x². x² என்ன வரும்? இதில் ஒரு 64 இருக்குது. அப்போ x உங்களுக்கு 8ன்னு வருமா? அப்போது ஏரியா கேட்டிருக்காங்க 15 × 8 80 + 40 120ங்கிறது ஆன்சர் டி. ஸோ இதுதான் இதை பண்ணுறதுக்கான ப்ராப்பர் மெத்தட். ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இது 15 அப்படின்னா ஆஸ் பர் டிவிசிபிலிட்டி ரூல் 3 × 5. இப்போ இந்த 15 இங்கே ஒரு எக்ஸ்னு ஒரு ஆன்சர் வரப்போகுது. அதான் நம்மளுக்கு 8ன்னு கிடச்சிது. இந்த எக்ஸ் கூட பெருக்கும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக இது குரூப் 2 கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ இதை பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸோ 15 ஒரு நம்பரே பெருக்க போகிறோம், ஆன்சர் வரணும். அப்போ 15ஆல் ஒரு நம்பரை பெருக்க போகிறோம் அப்படின்னா 15ங்கிறது 3 × 5 தானே. அப்போ the ஃபைனல் ஆன்சர் மஸ்ட் பி 3யோட மல்டிபிளாக இருக்கும். 100 3யோட மல்டிபிள் கிடையாது, 80 3யோட மல்டிபிள் கிடையாது, 110 3யோட மல்டிபிள் கிடையாது, 120 மட்டும்தான் 3யோட மல்டிபிள். ஸோ திஸ் கொஸ்டின் கேன் பி ஆன்சர் வித்தவுட் யூஸிங் த ஃபார்முலா பை ஒன்லி யூஸிங் டிவிசிபிலிட்டி ரூல். அதாவது டிவிசிபிலிட்டி ரூலை மட்டுமே பயன்படுத்தி கூட இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. ஓகேயா? இந்த கொஸ்டின் பாருங்கள். ஐ திங்க் இது ஆல்சோ குரூப் 1 2024 ஐ திங்க். ஓகேவா? ஸோ இதில் இந்த √3 அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை பார்த்தாலே ஒன்று ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ டயகனல் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு க்யூப் இருக்குது, ஒரு கியூபிக்கல் பிளாக்.
இதோட டயகனல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஆன்சர் வந்து a√3. இதை நான் எப்படி இதில் ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். √a²a²a²ன்னு வரும், √3a² வரும். இதை a√3 அப்படின்ட்டு எழுதலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக. அப்போ இதில் டயகனல் அப்படிங்கிறது a√3 = 11√3 அப்படின்னா a = 11 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஃபைண்ட் த வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ கியூபரோட வால்யூம், இது கியூபோட வால்யூம் a³ கிடைக்கும். அப்போ 11³ கிடைக்கும். உங்களுக்கு 1331ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி 11³ 12³ ஈஸியாக போடுறதுக்கு தான் உங்களை ஃபஸ்ட்டு நாளே நான் வந்து என்ன சொன்னேன், டேபிள் படிக்க சொன்னேன். ஓகேயா, ஃபைன். ஸோ அது படித்தா இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்கள். A swimming bath 24 meter long, 15 meter broad. When the number of men dive into the bath, the height was raised by 1 centimeter. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு ரைஸ் ஆயிருக்கு. If the average volume of water displacement each man, அப்போ ஒரு மேனுக்கு 0.1 m³ அப்படின்னா how many men அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வால்யூம் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் = என்ன வரும் நம்மளுக்கு, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ லென்த் என்னது 24, 15. இது 1 சென்டிமீட்டர். we know that 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர். அப்போது 1/100 மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆல் கட் பண்ணி பார்ப்போம். 3 15 2 0. 4ஆல் கட் பண்ணலாம். 5 4 20, 6 4 24. அப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா 18/5 அப்படிங்கிறது எனக்கு வருது. ஓகே. ஸோ இப்போ இதில் இது m³ வந்துடுச்சு. இப்போ ஒரு மென்னுக்கு 0.1 m³. அப்போ எத்தனை மென்னுக்கு 18/5 m³. ஓகேவா. அப்போ என்ன வரும், இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். அப்போ 18/5 இது வந்துச்சு. இங்கே என்ன வருது அப்படின்னா /0.1 அப்படிங்கிறது வருது. ஸோ இது வந்து என்ன வரும், 0.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நம்ம 180/5 எடுக்கலாம். இதை கட் பண்ணும்போது யூ வில் கெட் 36. ஸோ தட் ஆன்சர் 36. இது இதிலே பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 3.6ன்னு வரும். இதை 0.1 டிவைட் பண்ணும்போது ஒரு 10 இன்க்ரீஸ் ஆகும். ஆன்சர் 36ங்கிறது உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஓகேவா. இது பாருங்கள். இஃப் த ரேடியஸ் ஆஃப் தி கோன் டபுள்டு. அப்போ கோனோட ரேடியஸ் 1 இருக்கு. இப்போ பாருங்க என்ன ஆச்சு, 2ஆக மாறுது. த நியூ வால்யூம் வில் பி டேஷ் டைம்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் வால்யூம் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ வால்யூம், கோனோட வால்யூம் ஃபார்முலா என்னது, 1/3 πr³. இதுவா இல்லை, 1/3 πr²h அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிலிண்டரோட ஃபார்முலா πr²h. அதில் 1/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கோன் கிடைக்கும். ஓகேவா. சப்போஸ் இதில் எல்லாத்துக்கும் வேல்யூ 1 போட்டுருவோம். சரியா. அப்போ இதில் நம்ம 1 போட்டால் இது அப்படியே இருக்கும். ஆருக்கும் 1 தான் இருக்கும், ஹச்சுக்கும் 1 தான் இருக்கும். ஆன்சர் 1ன்னு வரும். இப்போ நீங்கள் வந்து r = 2ன்னு போடுங்க. அப்போ r² 4 × 1 வந்துடும், 4ன்னு வந்துடும். அப்போது இந்த r இந்த 1ன்னு போட்ட இடத்துல இங்கே 2 போடும்போது 2 ஸ்கொயராக வந்துடும். ஆன்சர் 4, which means 4 times சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் ஃபேக்டாக படிக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே போதும். ஓகேயா, ஃபைன். இது பாருங்கள். இஃப் அன் அலுமினியம் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 24 cm, r = 24 cm is melted to make a cylinder radius. ஓகே, கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கேட்குறாங்களா. ஓகே. அலுமினியம் ஸ்பியரோட ஃபார்முலா என்னது, 4/3 πr³. இதை என்னென்னு மெல்ட் பண்ண போகிறோம், πr²h. ஓகேவா. ஏன்னா வந்து என்னது, சிலிண்டர். அப்போ 4/3 π, r என்னது 24 24 24 = π, r என்னது 6 × 6 × h. ஜஸ்ட் கட் பண்ணால் போதும். 1 6 4 24, 1 6 4 24, 1 3 3 24. இப்போ 4 கியூப் இருக்குது, ஒரு 8 இருக்குது. 4 × 4ன்னு வச்சுக்கலாம். இல்லை 2 2 பிரித்தா உங்களுக்கு
8ன்னு கூட வச்சுக்கலாம். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் வந்து என்ன வந்துடும், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 512 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேயா, ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபீல்டு. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் ஃபீல்டு ஒன்று இருக்குது. ஹூஸ் மெஷர் ஓகே, இது 26, இது ஒரு 10, இது ஒரு 24, இப்படி வச்சுமா. ஓகே, ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் லெவலிங் அட் ரேட் ஆஃப். இது லெவல் பண்ணுறது காசு வந்து பர் ஸ்கொயர் மீட்டர் 20 ரூபா. பர் ஸ்கொயர் மீட்டர் 20 ரூபா. அப்போ எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 20 போட்டால் என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஓகேயா, ஓகே. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அசம பக்க முக்கோணம். ஓகேவா, அசம பக்க முக்கோணம்னா 3 பக்கமே சமம் இல்லாமல் இருக்குது. இதோட ஏரியா ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, இந்த மாதிரி வரும். அப்போ எஸ்ஸு சீக்வல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபேக்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஏ 26, 24 ப்ளஸ் 10 சீக்வல் டு 50, 60, 62 சீக்வல் டு 30. இதான் என்னது, எஸ்ஸோட வேல்யூ. அப்போ ஃபார்முலா ரூட் ஆஃப் 30 இன்ட்டு 30 மைனஸ் 24 6, 30 மைனஸ் 26 4, 30 மைனஸ் 10 20. இதை பெருக்குனா 24, 48, 43, 144, 14400 வரும். இதை ரூட் எடுத்திங்கன்னா 120 அப்படிங்கிறது வரும். இது ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ, 20. அப்போ இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 240 வந்துடும். ஓகே, 2400. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த ஃபார்முலா இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 கோன் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வால்யூமோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:9. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் if the height of second cone is double the height of first cone. ஓகே, ஃபஸ்ட்டு வால்யூமோட ஃபார்முலா என்னது, கோனுக்கு என்னது, அப்போ என்ன சொல்லியிருக்கேன், பையார் எல்லா, அது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம்க்கு என்னது, சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ கோன் கேட்டால் அப்போ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். கரெக்டாக. அப்போ இதுக்கும் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இது என்னென்னு கொடுத்துருக்காங்க, 4/9ன்னு கொடுத்துருக்காங்க. 1/3 பை. ஓகேவா. இப்போ R1 த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை R1 R2ன்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் செகண்ட் கோன் டபுள் த ஹைட் ஆஃப் ஃபஸ்ட் கோன். அப்போ இது 1, இதை 2ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 8/9. நான் இப்படி தான் போட்டுக்கிறேன். அப்போ இந்த 2 அங்கே போயிடும். ஸோ R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா, மொத்தமாக ரூட் எடுத்தோன்னா R1 பை R2ன்னு வந்துடும். என்னென்னு வரும், இங்கே முதல்ல 4 தான் இருந்துச்சு. ஓகேவா, 4 தான் இருக்குது. அதுக்கடுத்து 2 போகும்போது தான் 8ஆக மாறுது. நான் கூட ஒழுங்காக வருதுன்னு பார்த்தேன், 8ஆக மாறுது. அப்போது ரூட் 8/3 வர்ற சாய்ஸ் 2 சாய்ஸ் இருக்குது. ரூட் 8 இங்கே 4ன்ட்டு இருந்தால் தான் 2 வந்திருக்கும். கண்டிப்பாக சிஎம் கிடையாது, ஆன்சர் ஏவாக தான் இருக்கணும். சரி, இதில் எப்படி சார் உங்களுக்கு வந்து 2 வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதை ரூட் ஆஃப் 4/2ன்னு போட முடியும், பை 3ன்னு போட முடியும். 4ஐ 2 வெளியே எடுத்தாச்சு, அந்த ரூட்டு மட்டும் பேலன்ஸ் இருக்குது, பை 3 இருக்குது. அப்போது 2√2 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஏ பெர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, இது பாருங்கள். த பிக்சர் ட்ரான் ஆன் சார்ட்டில் ஒரு படம் இருக்குது. ஹூஸ் லென்த்து பிரெத்து, ஓகே, இது ஒரு 25, பிரெத்து வந்து ஒரு 15 இப்படினாலும் வச்சுப்போம். தர் பார்டர் இஸ் 5 சென்டிமீட்டர். ஓகே, இந்த பார்டர் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர். எல்லா பக்கமும் என்னது 5 சென்டிமீட்டர் அலாங் த ஈச் ஆஃப் இட் சைட். தென் த ஏரியா ஆஃப் தி பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சலாமா. ஸோ இப்போ தெரிய வேண்டியது எல்லாமே சென்டிமீட்டர்லாம் இருக்குது. அப்போ 5 சென்டிமீட்டர் பார்டரு, இங்கே 5 சென்டிமீட்டர் பார்டர் அப்படின்னா மொத்தமே 15 தான். அப்போ இங்கே 5 இங்கே 5 போச்சுன்னா மீதி என்ன தான் இருக்கும், அப்போ 5 தான் இருக்கும். இங்கே 5 போச்சிங்கன்னா 25ல் 5 10 போச்சுன்னா மீதி 15 தான் இருக்கும். அப்போ ஏரியானது 15 × 5, ஆன்சர் 75 சென்டிமீட்டர். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த படத்தை ரெப்ரசன்ட் பண்ணாலே போதும், யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகேவா.
இது பாருங்கள், இதுவும் சேம் தான். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பண்ணலையே, அதோட டிட்டோ காப்பி. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ ஆல்ரெடி இப்போ பண்ணலையே அந்த சம் பாருங்கள், வால்யூம் இந்த ரேஷியோவில் இருக்குது, டபுள் ட்ரிபிள், அதே தான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சம் பாருங்கள், லென்த்து பிரெத்து ஹைட் ஆஃப் கியூபாய்டு. ஓகே, கியூபாய்டு கொடுத்துருக்காங்க. 5 3 2, வெரி குட், பரவாயில்ல. இட்ஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க, லென்த் கேட்குறாங்க, லென்த் ஆஃப் தி கியூபாய்டு. ஓகே, ஸோ இப்போ லென்த் ஆஃப் தி கியூபாய்டுன்னு கேட்கும்போது இந்த சம்மை நான் சால்வ் பண்ணணும். பட் இதை நான் சால்வ் பண்ணாமல் ஆன்சர் 20ங்கிறது என்னால் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் எனக்கு ரேஷியோ தெரியும். எப்படி தெரியும்? 5 3 2 லென்த்து பிரெத்து ஹைட்டு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த்து மஸ்ட் பி மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ ஆன்சர் மஸ்ட் பி 20 சென்டிமீட்டர். நான் உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, டிவிசிபிலிட்டி ரூலை நல்லா படிச்சுக்கோங்க. ரேஷியோ படிக்கும்போது சொல்லியிருக்கேன், ரேஷியோவுக்கு டிவிசிபிள் அப்ளை பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தெரிஞ்சால் தான் நீங்கள் எப்படி சால்வ் பண்ண முடியும். ஓகே, சரி. சப்போஸ் இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, இப்போ எப்படி ப்ரொசீஜர் வைஸ் பண்ணுறது? இப்போ லென்த்து 5x 3x 2x இதை பெருக்குனா எனக்கு 1920 வரும். ஓகேவா? ஸோ 5 2 ரெண்டையும் பெருக்குனா 10, ஒரு 0 போயிடும். மீதி இருக்கிறது x³ = 3ஆல் கட் பண்ணால் 6 3 18, 4 3 12. அப்போ x = 4 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ லென்த்து = 5x. அப்போ 5 × 4, ஸோ 20 சென்டிமீட்டருங்கிறது உங்களுக்கு என்னது ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணாமலும் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் உங்களோட இதை பொறுத்து. ஓகேயா? இது பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரெப்பீசியம். ட்ரெப்பீசியம்னா இணை பக்கங்களா? சரி, ஓகே. இப்போ பேரலல் சைடு இஸ் 8. ஓகே, ட்ரெப்பீசியம்னா இந்த மாதிரி இது 8, இது 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியானா என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்சுவலாக லென்த் இன்ட்டு பிரெத்து தான். இங்கே 8 10ன்னு இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டி 18/2 × 5ன்னு வரணும். இது 9. ஆன்சர் என்னது? 45. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? a + b/2 × ஹைட்டுன்னு பார்த்துருக்கோமா? ஏரியா ஃபார்முலா. ஸோ இதை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு போதும். ஓகேவா? இதை நீங்கள் இப்படி கூட நினைக்க வேண்டாம், இதை ஒரு ரெக்டாங்கிளே நினச்சிக்கலாம். லென்த்து இன்ட்டு பிரெத்து. லென்த்து இல்லை, அப்போ 2 லென்த்தை கூட்டி 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். ஓகே, இது பாருங்கள், அகைன் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ கான்செப்ட் மட்டும் தெளிவாக பாருங்கள். இஃப் த பிக்கஸ்ட் சர்க்கிள் கட் ஃப்ரம் எ ஸ்கொயர் சைடு 14. ஓகே, ஒரு சைடு 14 இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர்லேருந்து ஒரு பிக்கஸ்ட் என்னது சர்க்கிள் கட் பண்ணி எடுக்கிறாங்க. தென் த ரிமைனிங் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. அப்போ இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, இதோட என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஸ்கொயரோட ஏரியா a² 14 × 14 மைனஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் πr². பைனா 22/7 × r என்ன வரும்? இதுதான் மிட் பாயிண்ட். அப்போ இதுதான் r = உங்களுக்கு 7 கிடைக்கும். 7 × 7 கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 14² 196ன்னு தெரியும். 14க்கு 4 மீதி 1, 14 1 15. இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மைனஸ் பண்ண போகிறீங்க. 196ல் 154 போச்சுன்னா 42ன்னு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 42 ஸ்கொயர் யூனிட். ஓகே, இந்த சம் பாருங்க, அகைன் ஒரு கான்செப்ட் ஓரியன்டடு. பெரிமீட்டர் ஆஃப் 2 ஸ்கொயர்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டர்னால் சுற்றளவு. பெரிமீட்டர் 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4a = 40, a = 10. அப்போ 10 10 10 10. அடுத்து இன்னொன்று இருக்குது, இதுக்கு 32 கொடுத்துருக்காங்க. 4a = 32. அப்போ a = 8 8 8 8 8. ஓகேவா? இதோட ஏரியா 100, இதோட ஏரியா 64. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் தேர்ட் ஸ்கொயரு. அப்போ மூணாவது ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஹூஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் த 2 ஏரியா. அப்போ இதை டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? 36. அப்போ ஏரியானா a² = 36. அப்போ a = 6. அப்போ 6 6 6 6ன்னு கிடைக்கும். அப்போ 4 6 24 சென்டிமீட்டர். இதுதான் புதுசாக கிடைச்ச இதோட பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சம் சால்வ் பண்ணோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 2 ஐடென்டிக்கல் க்யூப்ஸ், சைடு வந்து 5. ஓகேவா? அப்போது க்யூப் இருக்குது, சைடு வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க.
அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு. இது ஒரு கியூபாய்டு ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 1 2 பின்னாடி அந்த மாதிரி 2 இருக்கும். 3 4 5 6 7 8. அதாவது இது முன்னாடி 1 2, பின்னாடியும் 1 2, லெஃப்டில் 1 2, மேலே 2 கீழே 2. இது ஒரு 4. அப்போ 4 5 6 7 8 9 10 10 சைடு இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஒரு கியூப் அப்படின்னா 12 சைடு இருக்கும். அதில் இதில் 2 சைடும் ஒட்டிடுச்சா, அதனால் அந்த சைடு கிடையாது, 10 சைடு இருக்குது. ஒரு சைடு 5 தான் சொல்லியிருக்காங்க. 5 × 5 உங்களுக்கு என்ன வரும்? 25. அப்போ ஒரு பக்கத்தோட ஏரியா 25. அப்போ 10 பக்கத்தோட ஏரியா 250 cm². ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒன்று சிம்பிளாக நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்று இப்படி பண்ணிக்கலாம், இல்லைனா எத்தனை சைடு இருக்குது நீங்கள் எண்ணி பண்ணி, சப்போஸ் இது வந்து 10, இது வந்து 5, இந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இது எ ஸ்பியர் ஆஃப் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. மெல்டட், மோல்டட், வயர். வயர் பண்ண போகிறாங்க. ஓகே, டயாமீட்டர் கேட்குறாங்க. வயர் ஆக்சுவலாக ஒரு சிலிண்டர் ஷேப்பு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடு வியூவில் நம்ம டிவிலாம் ஆடில் வரும், அப்படி தான் வரும். அப்போ டயாமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர் சென்டிமீட்டர். சரி, இதை எடுத்துக்கோங்க. ஸ்பியர் அப்படின்னா 4/3 பை டி கொடுத்துருக்காங்க, ஆர் நம்ம எடுத்துட்டோம். பை ஆர் கியூப் ஈக்குவல் டு சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயருக்கு ஒரு ஹெச். ஓகேவா? ஃபைன். அப்போது பை கட் ஆயிரும். 4/3 ஆர் என்னது? 1.2 1.2 1.2 ஈக்குவல் டு புது ஆர் ஸ்கொயர் தெரியாது, ஹைட்டு 57.6. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கட் பண்ண போகிறோம். வி வில் கெட் ஆர் ஸ்கொயர் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கேட்டிருக்கான்? டயாமீட்டர் கேட்டிருக்கான். அந்த இடத்துல வேறு கவனமாக இருக்கணும். டயாமீட்டர் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ ஆர் ஸ்கொயர் என்ன வருது? ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.04 வருது. ஓகேவா? சரி, இப்போ இது எதில் இருக்குது? ஆர் ஸ்கொயர் இப்போ ஏரியாவில் இருக்குது. நம்ம போட்டது எல்லாமே சென்டிமீட்டர். இப்போ இதை இன்ட்டு, சரி இது அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்? 0.2ன்னு வருமா? 0.2ன்னு வந்தால் தான் 2 4 0.4ன்னு வரும். ஆர் ஈக்குவல் டு 0.2 சென்டிமீட்டர். அப்போ எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ 0.2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 மில்லிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 2 மில்லிமீட்டர் ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஆனால் இது தப்பு. ஏன் என்ன கேட்டாங்க? டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டு 2 போட்டால் 4 mm. ஆன்சர் ஆப்ஷன் சி 4 mm. ஓகே, இந்த சம் பாருங்க. த லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் டிக்ரீஸ்ட் பை 10%. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் லென்த்து 10% ரெடியூஸ் ஆகுது. தென் த ரெக்டாங்கிள் பிகம் ஸ்கொயர் ஆஃப் சைடு 50 சென்டிமீட்டர். ஓஹோ, 50 சென்டிமீட்டராக மாறுது. எப்போ? லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் டிக்ரீஸ் 10%. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 1/10 இன்க்ரீசஸ், 1/11 டிக்ரீசஸ். இதில் 1/11 என்ன கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கலாம். ஓகே, தென் தி டோட்டல் ஏரியா ஆஃப் 9 such ரெக்டாங்கிள். ஓஹோ, அண்ட் 4 such ஸ்கொயர். ரைட்டு. அப்போ இந்த சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்சன்டேஜை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 90% வந்து 50 அப்படின்னா 100% எவ்வளோ? 0 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500/9. இதுதான் உண்மையான லென்த்து. ஓகே, அப்போ இது லென்த்துனா பிரெத் எவ்வளோ இருக்கும்? பிரெத் ஆஸ் யூஷுவல் 50 தான் இருக்கும். கரெக்டாக? ஃபைன். அப்போ ஏன்னா லென்த் மட்டும் தான் இது பண்ணுறாங்க. அப்போ ஸ்கொயராக மாறுதுன்னா அது 50ங்கிறது தான் உங்களுக்கு கணிப்பு. இது மட்டும் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை நீங்கள் டிவைட் பண்ண வேண்டாம். நீங்கள் டிவைட் பண்ணவே வேண்டாம்ப்பா. 9 இன்ட்டு லென்த் என்னது? 500/9. பிரெத் எவ்வளோ? 50 ப்ளஸ் 50 இன்ட்டு 50 இன்ட்டு எத்தனை? 4. ஓகேவா? இதை பண்ணால் 5 25 25,000 ப்ளஸ் 5 25 25க்கு 4 10,000 ஈக்குவல் டு 35,000. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இதில் மீதி 2-3 சம் இருக்குது. ஸோ இப்போ டைமில் இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஆட் பண்ணி போட்டு விட்றேன். சரியா? ஃபைன். இன்னும் ஒரு 4 சம் இதில் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், ஹோம்ஒர்க்காக அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ், ஸோ வி கேம் டு தி எண்ட் ஆஃப் தி செஷன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபுல்லாக ஓரளவு படிச்சிருங்க. தென் கொஞ்சம் சம் ட்ரை பண்ணுங்கள். பிவைக்யூ நம்ம 21, 22, 24 3க்குமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை ஒரு டைம் பாருங்கள், சரியா? ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அந்த கான்ஃபிடண்ட் உங்களை சக்ஸஸ் கொண்டு போவோம், ஓகேவா? ஸோ தெய்வத்தாலே முடியல அப்படின்னாலும் உங்களோட உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கூலி தரும், ஓகேவா? ஸோ ஐயப்பன் சார் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராக் ஆப்டி ஐயப்பன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆல்சோ ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே.